இந்த டீனர் பர்க்லாம் போனா பெரிய டெட்டி பேர் மரத்தில் கட்டி தொங்க விட்டுருவாங்க பார்த்துருக்கியா? அப்போ டெட்டி பேரை பார்த்துருக்க. நீ எஸ்காட்டுக்கு போகும்போது கூட போலீஸ் வந்திருப்பாங்க. பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்களா? AK-47 அதை டெடி பேர் உள்ள வைக்க முடியுமாப்பா? அதுக்கு தான் பீசஸாக வச்சிருக்காங்க. அந்த பீசஸாக பிரிக்கிறது சின்ன துப்பாக்கி கார்பைன். ஆனால் இந்த பக்கம் பொம்மை கூச்சு கிடக்கு, அந்த பக்கம் துப்பாக்கி கூச்சு கிடக்கு. பார்த்தியா? அது அந்த பொம்மைக்குள்ள சொருக முடியுமா? சரிடா, எப்படி கடத்துறாங்கன்னு பார்த்தா 15 வருஷமா கடத்திட்டு இருக்காங்க. 15 வருஷமா கடத்துற நேரம் மொத்த இந்தியாவே துப்பாக்கி வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 15 வருஷமா கடத்தி 50 லட்சம் பேருக்கு பொம்மை வித்துட்டாங்க. சரி, இன்டர்நேஷனல் லெவலில் பெருசாக இதை பண்ண போறாங்க என்று பார்த்தால் அவரோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையான வில்லன் தான் அந்த ஹிம்லர், பாபி டியோல். என்னன்னு வந்து பார்த்தா நம்ம ஊர்ல டிசியா இருக்காரு. அவரோட பின்புலம் என்னன்னு பார்த்தா உள்ளூர்ல சாராயம் காய்ச்சற ஒரு ரவுடி, அவர் ஜட்டியோட அனுப்பி விடுறான். இவர் பின்னாலே வளர்ந்து சர்வதேச ஆயுத வியாபாரியாக மாறி அந்த டெட்டி பேர் உள் ஆயுதங்களை வைத்து 15 வருடங்களாக தமிழகத்துக்கு 50 லட்சம் துப்பாக்கிகளை ஏற்றுமதி செய்திருக்கிறார்.